விற்று விடுவோமா? 5000 ரூபாயை காட்டி அந்த டாக்டர் நம்மளை மயக்கப் பார்த்தான் இல்லையா? அப்போ நீங்கள் டாக்டருக்குத்தானே சப்போர்ட் பண்ணுகிறீர்கள். பாவம், அவர்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ இந்த குழந்தையை அவருக்கு கொடுத்து விடுவோம். நமக்கு 10-20 குழந்தை இருக்கிறதல்லவா வீட்டில். அவர்களுக்கு இந்த குழந்தையை கொடுத்து விட்டால் நம்ம நிலைமை அவர் நிலைமைதானே. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது நான் சொல்கிறது என்று அம்மா சொன்னார்கள். அப்பா அதற்கு சொன்னார், தாயி, நான் டாக்டருக்கு குழந்தையை கொடுக்க வேணும் என்று நானும் சொல்லவில்லை. நீ நல்லவள்தான், உன்னை நான் குற்றப்படுத்தவில்லை. ஒரு தாயிடம் குழந்தையை கேட்டால் தாயின் உணர்ச்சி எப்படி அவர்கள் வெளிப்படுத்துவார் என்பது எனக்கு புரிகிறது. உன்னை நான் குற்றம் சொல்லவில்லை. பாவம் அவர்கள். நீ அப்படி சொன்னவுடன் முகம் இருவருக்குமே கருத்து போய்விட்டது. அதனால்தான் நான் அப்படி சொன்னேன். மற்றபடி நான் உன்னை குத்தம் சொல்லவில்லை. அவர்கள் கேட்டார்கள், நாம் கொடுக்கவில்லை அல்லவா? மறுபடி ஏன் அதை பற்றி நீ பேசுகிறாய்? அந்த பேச்சை விட்டு விடு தாயி என்று அப்பா சொன்னார். அதற்கு அம்மா சொன்னார்கள், நான் ஒன்றும் அதை விடாமல் பிடித்து கொண்டு இருக்கவில்லை. நான் அதை விட்டுவிட்டேன். நீங்கள்தான் அதை தூண்டிவிட்டீர்கள் என்று அம்மா சொன்னார்கள். சரி, நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். இனியாவதும் அந்த பேச்சை விட்டுவிடு என்று அப்பா சொன்னார். சரி என்று வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கும் அனைத்து வேலைகளையும் பார்த்துவிட்டு ஒரு அப்பா டீ கடைக்கு சென்று விட்டார். அங்குதானே நண்பர்கள் எல்லாரும் இருப்பார்கள். அவர்களிடம் இருந்து சற்று நேரம் உரையாடிவிட்டு மறுபடித்தான் அப்பா வீட்டுக்கு வருவார்கள். ஒரு நாளைக்கு 2 முறை டீ கடைக்கு போவார்கள், காலை மாலை. அங்குதான் எல்லாரும் இருப்பார்கள். ஒரு ஆறுதலுக்கு பேசிவிட்டு வீட்டுக்கு வந்து விடுவார். அப்போது 8 மணி அளவில் வெளியில் நல்ல நிலா வெளிச்சம் இருந்தது. அங்கு பாயை விரித்து செல்வியும் செல்வி அம்மாவும் அந்த மயிலாத்தா பாட்டியும் தெய்வானை அக்காவும் இருந்தார்கள். அப்போது மயிலாத்தா பாட்டி கேட்டார்கள் அம்மாவிடம், ஏன் தாயம்மா, காலையில் ஆஸ்பத்திரிக்கு போனியே, இப்போது நெஞ்சுவலி எப்படி இருக்கிறது? பரவாயில்லையா? டாக்டர் என்ன சொன்னார் என்று மயிலாத்தா பாட்டி கேட்டார்கள். அதற்கு அம்மா பதிலை சொன்னார்கள். நான் நெஞ்சு வலிக்குது என்று சொல்லி டாக்டரிடம் போனேன் அம்மா. அவர் நெஞ்சு வலிக்கு மருந்து கேட்டால் அவர் என்ன செய்தார்? என் தலையில் இடியை தூக்கி போட்டுவிட்டார் என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு மயிலாத்தா பாட்டி கேட்டார்கள், என்ன சொல்கிறாய்? டாக்டர் இடியை தூக்கி தலையில் போட்டாரா? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. புரியும்படியாக விளக்கு தாயம்மா என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்கு அம்மா சொன்னார்கள், டாக்டர் நல்ல மனிதன்தான், அவரை குறை சொல்ல முடியாது. அவருக்கு கோடிக்கணக்கான முதலும் சொத்தும் பொன்னும் பொருளும் எல்லாம் இருக்கிறது. பங்களாவும் காரும் தோப்புத்துறவு என்று சொல்லி ஏகப்பட்டது இருக்கு. கணக்கு பார்க்கறதுக்கு தனியாக ஆள் வைத்திருக்கிறார். ஆனாலும் இத்தனையும் ஆளுவதற்கு ஒரு குழந்தை அவர்களுக்கு கிடையாது என்று அம்மா மயிலாத்தா பாட்டியிடம் சொன்னார். அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார், அதற்கு குழந்தை இல்லை அவர்களுக்கு,
அதற்கும் இடியை தூக்கி தலையில் போடுவதற்கும் என்ன இருக்கிறது என்று சொன்னார்கள். செல்வியை பார்த்து அந்த டாக்டரும் அந்த டாக்டரின் மனைவி அவர்களும் டாக்டர்தான், இந்த குழந்தையை எனக்கு தத்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி என்னிடமே கேட்டார்கள். அம்மா, நான் தத்து கொடுப்பதற்கு 10 பிள்ளையா நான் வைத்திருக்கிறேன்? எனக்கு இருப்பதோ ஒரு குழந்தை. இதையும் நான் அவரிடம் கொடுத்துவிட்டு என்னை பார்ப்பவர்கள் மலடி என்று சொல்ல மாட்டார்களா அம்மா? 3 குழந்தை பெத்தெடுத்தேன், அதில் இது ஒன்றுதான் எனக்கு மிச்சமாயிருந்தது. அதையும் தத்து கேட்டார்கள். எப்படி இருக்கும் மனசு என்று அம்மா சொன்னார்கள். நாயந்தான் தாயம்மா, உனக்கும் மனசு ரொம்ப தர்ம சங்கடம் ஆகியிருக்கும், அவர்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். ஏனென்றால் செல்வி அவர்கள் அன்பை பெற்றுவிட்டாள். அதனால்தான் அவர்களுக்கு இந்த குழந்தை நம் குழந்தையாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று யோசித்திருப்பார்கள். உன் வயிற்றில் பிறந்து உன் வீட்டில் எவ்வளவோ கஷ்டப்படுகிறது இந்த குழந்தை, பாவம், அங்கு பிறப்பதற்கெல்லாம் இதுக்கு யோகமில்லை, என்ன செய்வது என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்கு அம்மாவுக்கு கோபம் வந்தது. என்ன அம்மா, நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள்? என் குழந்தையை எப்படி நான் அவர்களுக்கு கொடுக்க முடியும்? அவர்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? அதற்கு நான் ஏழைதான். என் குழந்தையை நான் தரமாட்டேன். நான் அடித்தாலும் உதைத்தாலும் நான் பெற்ற பிள்ளை இது, நான் எப்படி மற்றவருக்கு தருவேன் என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், தாயம்மா, நான் உன் குழந்தையை டாக்டருக்கு கொடுத்து விடு என்று நான் சொல்லவில்லை. பாவம், அவர்களுடைய அந்த பரிதாபமான நிலைமையை நான் உன்னிடம் சொன்னேன், அவ்வளவுதான். அது எப்படி நான் கொடுக்க சொல்லுவேன்? இப்போ என் மகள் தெய்வானை இருக்கிறாள் அல்லவா, அவளை யாரும் கேட்டால் நான் எப்படி கொடுப்பேன்? அது மாதிரி தான் உனக்கு உன் பிள்ளை, அதை யாரும் கொடுக்க மாட்டார்கள். யமனுக்கு 7 பிள்ளை தானம் கொடுத்தாலும் உற்றாருக்கு ஒரு பிள்ளையை தத்து யாரும் கொடுக்க மாட்டார்கள். அது உனக்கு தெரியாதா என்று மயிலத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்கு அம்மா பதில் சொன்னார்கள், இதே தத்துவத்தை தான் நான் டாக்டருக்கு உரைத்தேன் அம்மா என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு மயிலத்தா பாட்டி சொன்னார்கள், அப்படியா, சரி சரி என்றார்கள். அதற்குள் தெய்வானை அக்கா வந்து விட்டார்கள். வந்தவுடன் தலையில் இருக்கும் சட்டியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, அன்னை ஆஸ்பத்திரி சென்றிருந்தீர்கள் அல்லவா? டாக்டர் என்ன சொன்னார்? நெஞ்சு வலி இப்போ பரவாயில்லையா என்று தெய்வானை அக்கா கேட்டார்கள். அதற்கு அம்மா ஒரு பதிலை சொன்னார்கள். பரவாயில்லை தெய்வானை இப்போது என்று அம்மா சொன்னார்கள். அப்போ தெய்வானை அக்கா கேட்டார்கள், மறுபடி என்னைக்கு செல்ல சொல்லியிருக்கிறார்கள் டாக்டர் என்று கேட்டார்கள். இனி அந்த ஆஸ்பத்திரிக்கு நான் போக மாட்டேன், வேற ஆஸ்பத்திரி வேற டாக்டரைத்தான் பார்க்க வேண்டும் என்று அம்மா சொன்னார்கள். ஏன், என்ன ஆயிற்று? நல்ல ஆஸ்பத்திரி இல்லையா? பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு தானே போனீர்கள், மறுபடி என்ன அண்ணி, நல்லா கவனிக்கவில்லையோ என்று தெய்வானை அக்கா கேட்டார்கள். நல்லா கவனித்தார்கள் தெய்வானை. அவர்கள் கவனிப்பில்தான் நான் மதி மயங்கி மிரண்டு போய் நிற்கிறேன். அதனால் பயந்து போய்த்தான் வேற ஒரு ஆஸ்பத்திரியில் வேற ஒரு டாக்டரை பார்க்கலாம் என்று முடிவு செய்து விட்டேன் என்று அம்மா சொன்னார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் அவர் கட்டணம் வாங்காமல் இலவசமாக பார்ப்பதனால் நன்றாக பார்க்க மாட்டார்கள். நர்சுமார்கள் எல்லாம் கோபப்படுவார்கள் பேஷண்ட் மேலே. என்னம்மா கையை நீட்டு, கையை மடக்கு, காலை மடக்கு என்று
கோபப்படுவதைப் போல் செல் செல் என்று விழுவார்கள் நர்சுமாரெல்லாம். பிரைவேட் ஆஸ்பத்திரியில் ஆகும்போது அப்படியெல்லாம் இல்லை, கட்டணம் செலுத்துகிறோம் அல்லவா, அதனால் மரியாதையோட வரவேற்பு கொடுப்பார்கள் நோயாளிகளுக்கு. இங்கு என்ன அப்படி இல்லையோ அண்ணி என்று தெய்வானை அக்கா கேட்டார்கள். அதற்கு அம்மா ஒரு பதிலை சொன்னார்கள். மரியாதைக்கு எல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை தெய்வானை. நன்றாகத்தான் டாக்டரும் நல்லவர், டாக்டர் மனைவியும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நரசு பிள்ளைகள் எல்லாருமே நல்லவர்கள்தான் என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு தெய்வானை அக்கா கேட்டார்கள், அப்புறம் எதற்காக அண்ணி நீங்கள் வேறு ஆஸ்பத்திரி பார்க்க வேண்டும், அங்கேயே பார்த்துக்கிடலாமே என்று சொன்னார்கள். இல்லை தெய்வானை, அது சரி வராது. நான் எல்லாவற்றையும் அம்மாவிடம் சொல்லி இருக்கிறேன். ராத்திரிக்கு தூங்க போகும்போது நீ அம்மாவிடம் அதை கேட்டு தெரிந்து கொள் என்று சொன்னார்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.